ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கத்துறக்குள்ளே விசுவாசமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். நம்ம கூட அன்சி வந்திருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்கலாமா? ஹாய் அன்சி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்கக்கா? நான் சூப்பராக இருக்கேன் அன்சி. ஓகே அன்சி, நம்மளுக்குலாம் ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆகிடுச்சு. உனக்கு ஸ்கூல்லாம் எப்படி போகுது? ஏதோ போகுதுக்கா. ஏதோ போதா? ஸ்கூல் ரீஓப்பன் ஆகி ஒரு வாரம் தானே ஆச்சு, அதுக்குள்ளே சலிச்சிட்டு சொல்கிறேன். டென்ஷன் ஆகுதுக்கா. டென்ஷனாக இருக்குதா? ஆமாம், ஸ்கூல்னாலே எல்லாருக்கும் டென்ஷனு, ப்ரெஷரு, ஏன் எல்லாருக்கும் ஹோம்ஒர்க்கு டெஸ்ட்டுன்னு கொடுத்து இருக்கிற டென்ஷன் எல்லாம் ஃபுல்லாக ஏற்றி விட்டுருவாங்க தானே அன்சி? ஆமாக்கா. என்ன பண்ணுறது? சரி, ஓகே குட்டீஸ், நம்ம இந்த டென்ஷன்லேருந்து குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான டான்ஸு ஸ்கிட்டுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. ஸ்டோரிலாம் கூட சூப்பராக உட்காந்து கேட்கலாம். ஓகேவா குட்டீஸ்? இப்போ நம்ம ஸ்டார்டிங் எப்போ போல் என்ன பண்ணுவோம் அன்சி? ப்ரேயர் தான்க்கா. ஆமாம், ப்ரேயர் தான் பண்ணுவோம். ப்ரேயர் எப்படி பண்ணுவோம்? கண்ணை மூடி முட்டி போட்டு கை கூப்பி பண்ணுவோங்க்கா. ஆமாம், இப்போ அப்படியே ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? ஓகே குட்டீஸ், ப்ரேயர் பண்ணலாமா? இசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி நன்றி நன்றி. இசப்பா சண்டே கிளாஸில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இசப்பா இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொட்டு ரசிக்குள்ளே கொண்டு வாங்க. இசப்பா இங்கே நடக்கிற பாட்டு, டான்ஸு, ஸ்கிட்டு, ஸ்டோரி, பைபிள் வச்சு ப்ரேயர் எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இசப்பா அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி நன்றி நன்றி. இசப்பா இயேசுவின் மூலம் ஜெபிக்கலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், நம்ம குட்டீஸ்லாம் சூப்பராக சேர்ந்து நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டோம்ல அன்சி? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? டான்ஸ்க்கா. ஓ, டான்ஸா? டான்ஸ்னால் குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாம் அன்சி, நம்மளுக்கு இந்த வீக்கோட டைட்டில் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதேக்கா. தெரியாதா? இப்போ நம்ம டான்ஸ் பார்க்க போகிறோம்ல, அதில் தான் அந்த டாபிக் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்? ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு அந்த டைட்டில் கண்டுபிடிக்கணும். ஓகேவா குட்டீஸ்? மன்னிக்க கற்றுக்கணுங்க, எதிரிகளை நேசிக்கணுங்க. ஆஹா, மன்னிக்க கற்றுக்கணுங்க, எதிரிகளை நேசிக்கணுங்க. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 70 முறை. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 70 முறை. சிலுவையில் மன்னிக்க கற்று தந்தாரு, நீயும் இயேசுவை போல் மன்னித்து பாரு. சிலுவையில் மன்னிக்க கற்று தந்தாரு, நீயும் இயேசுவை போல் மன்னித்து பாரு. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 70 முறை. ஓ, ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 70 முறை. மன்னிக்க கற்றுக்கணுங்க, எதிரிகளை நேசிக்கணுங்க. ஆஹா, மன்னிக்க கற்றுக்கணுங்க, எதிரிகளை நேசிக்கணுங்க. உன்னையும் மகனை போல நேசித்தாரு, உன்னை போல பிறரையும் நேசித்து பாரு. உன்னையும் மகளை போல நேசித்தாரு, உன்னை போல பிறரையும் நேசித்து பாரு. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 70 முறை. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 70 முறை. மன்னிக்க கற்றுக்கணுங்க, எதிரிகளை நேசிக்கணுங்க. ஆஹா, மன்னிக்க கற்றுக்கணுங்க, எதிரிகளை நேசிக்கணுங்க. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 70 முறை. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 70 முறை. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 70 முறை.
குட்டீஸ் எல்லாரும் சூப்பராக டான்ஸ் ஆடி முடிச்சிட்டோம்ல. இந்த வீக்கோட டைட்டில் அதில் தான் இருக்குதுன்னு சொன்னேன், கண்டுபிடிச்சிட்டிங்களா? சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. இருங்க நம்ம அன்சியக்காவும் கரெக்டாக சொல்லிட்டாங்களான்னு கேட்கலாமா? அன்சி, நீ கண்டுபிடிச்சியா டைட்டில்? ஆங்கா. என்ன டைட்டில்? மன்னிப்பு. ஆமாம், மன்னிப்பு. அந்த சாங்கில் நம்ம எத்தனை முறை மன்னிக்கணும்னு போட்டுச்சு? ஒரு முறையா? இல்லைக்கா. 2 முறையா? இல்லைக்கா. அப்புறம் 70 முறை மன்னிக்கணும்க்கா. ஆமாம், 70 முறை வரையும் மன்னிக்கணும். ஏன்னா ஏசப்பா நம்ம பண்ண தப்பு எல்லாத்தையும் நிறைய மன்னிச்சிருக்காரு. நம்மளும் என்ன பண்ணணும்? ஏசப்பா போல் மற்றவங்களுக்கும் நம்மளும் மன்னிக்கணும். ஓகேவா அன்சி? நீயும் பிறரை மன்னிப்பியா? ஆங்கா. ஓகே அன்சி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஸ்கிட்டு தான்க்கா பார்க்க போகிறோம். ஆமாம், ஸ்கிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸ்கிட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும்க்கா. ஆமாவா குட்டீஸ், உங்களுக்கு ஸ்கிட் ரொம்ப பிடிக்குமா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஸ்கிட் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீக் என்னது? இந்த வீக்கோட டைட்டில் என்னது? மன்னிப்பு. இப்போ அந்த மன்னிப்பை குறித்து நம்ம குட்டீஸ்லாம் சேர்ந்து சூப்பராக ஒரு குட்டி ஸ்கிட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த குட்டி ஸ்கிட்டை இப்போ நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்கலாமா? நான் கணக்கு வழக்கெல்லாம் எப்படி போகுது? நல்லா போதுமா? சரி சரி. நான் மந்திரி, நம்மளோட அரண்மனையில் இருக்க வேலைக்காரங்களாம் எப்படி வேலை செய்கிறாங்க? நல்லா வேலை செய்கிறாங்கம்மா. சரி சரி. அம்மா, எனக்கு ஒரு உதவி வேணுமா? என்ன உதவி? கொஞ்சம் பணம் வேணுமா? எவ்வளோ பணம்? 10 லட்சமா? 10 லட்சமா? எதுக்கு அவ்வளோ பணம் உனக்கு? கொஞ்சம் குடும்ப கஷ்டமா, 10 லட்சம் வேணுமா? கரெக்டாக குத்துருவியா? குத்துருவம்மா, 1 மாதம் கழிச்சு. சரி, நீ கொடுப்ப தெரியும். சரி, உன் மேலே நம்பிக்கை இருக்குது. என்கிட்ட பணமாக இல்லை, நான் நகை தான் வச்சுருக்கேன். நான் உன்கிட்ட நகை தரேன். நீ என்ன பண்ணு, அடமானத்தில் வச்சு அதை காசாக வச்சு யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு 1 மாதம் தான் உனக்கு டைமு. சரியா? அதுக்குள்ளே கரெக்டாக எத்தனை தந்துடுவியா? சரிம்மா, தந்துடுறம்மா. சரி இரு. கணக்கே, நீ என்ன பண்ணு, என் பீரோ லாக்கரில் அந்த நகைலாம் இருக்குது, பத்திரமா அதை வந்து எடுத்துகிட்டு வா போ. சரிம்மா. தாத்தா, இந்த நகை இது அடமானத்தில் வச்சு 10 லட்சம் எடுத்துக்கோ. உனக்கு 1 மாதம் டைமு, கரெக்டாக எடுத்துன்னு வந்து குத்துணும். சரியா? கொடுப்பியா? கொடுப்பம்மா, உங்களை விசுவாசமாக இருக்கிறம்மா. நான் எடுத்துகிட்டு வந்து குத்துறேம்மா. சரி சரி, கரெக்டாக எடுத்துன்னு வந்து குத்துறேன்னு நம்புகிறேன். சரி போ எடுத்துன்னு வந்துரு பத்திரமா. ரொம்ப நன்றிம்மா. 1 மாதம் கழித்து. நம்மக்கிட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க நகை வாங்கிட்டு போனாம்மா, இன்னும் தரலம்மா. அது ஆமாம்ல, 1 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் 1 மாதத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட நகை வாங்கிட்டு போனால, இன்னும் தரவே இல்லை. யார் அங்கே? வாங்க இங்க. சொல்லுங்கம்மா. நம்மக்கிட்ட ஒருத்தர் நகை வாங்கிட்டு போனான் 10 லட்சத்துக்கு, அது இன்னும் தரவே இல்லை. அவன் எங்கரான போய் பிடிச்சி இழுத்துனா போ. இப்போவே கூட்டிகிட்டு வரேம்மா. போ. ஏய், எங்கே நீ 1 மாதத்துக்கு கழிச்சு நகை எடுத்துன்னு வரேன்னு சொன்ன, என்ன இன்னும் தரவே இல்லை? ரொம்ப குடும்ப கஷ்டமா, நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தரேம்மா. குடும்ப கஷ்டமோ மண்ணாங்கட்டி கஷ்டமோ அதெல்லாம் எனக்கு எங்கே தேவை? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை நகை எடுத்து வச்சுட்டு நீ எங்கன்னா போ. தரலன்னு வச்சுக்கோ, குடும்பத்தோட தூக்கின்னு வந்து ஜெயிலில் போட்டுருவோம். பார்த்துமா ப்ளீஸ்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எனக்கு தந்தே ஆவற. ஐயோ, சரி ஏழு. சரி, குடும்ப கஷ்டம்னு சொல்கிற. சரி, மன்னிச்சு விட்டுறேன். நகை தானே, பார்த்துக்கலாம். நீ குடும்ப கஷ்டம்னு சொல்கிறதுனால விட்றேன், அவ்வளோதான் உன்னை. சரியா? உன்னை மன்னிச்சு விட்டுறேன். நீ போயிட்டு சந்தோஷமாக இரு குடும்பத்தோட. சரி போ. ரொம்ப நன்றிம்மா. சரி. மாமா, எனக்கு 100 ரூபாய் வேணும்மா. எதுக்கு 100 ரூபாய் உனக்கு? குடும்ப கஷ்டம்மா. குடும்ப கஷ்டமா? சரி, இந்தா 100 ரூபாய். லாரிக்கு எடுத்துகிட்டு வந்து குத்துறேன். ரொம்ப நன்றிங்கம்மா. நில்லு, 100 ரூபாய் வாங்கி போனேன். 100 ரூபாய்ங்க. எனக்கு குடும்ப கஷ்டத்தினால தான். அதெல்லாம் இல்லை, 100 ரூபாய் பெற்றா உன்னா ஆட்டி போட்டு போகலான்னு பார்க்குறியா? இல்லைம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. இல்லை 100 ரூபாய் பெற்றா உன்னை எத்தே 100 ரூபாய். இல்லைம்மா, ப்ளீஸ்மா. இல்லை 100 ரூபாய் வேணும் இப்போ எத்தே. இல்லைம்மா, ப்ளீஸ்மா. இல்லை 100 ரூபாய் வேணும். இல்லைம்மா ப்ளீஸ். அம்மாம்மா, நாச்சு எதுக்கு பதிரச்சு ஓடின்னு வர? அந்த ஒரு பொண்ணை மன்னிச்சு விட்டீங்களேம்மா? ஆமாம், இப்போ தான் மன்னிச்சு விட்டேன். பாவம், அது ஏதோ குடும்ப சூழ்நிலைன்னா அதனால தான் மன்னிச்சு விட்டேன். அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணுகிட்ட 100 ரூபாய்க்கு சட்டை போதுமா? அது 100 ரூபாய்க்கு இன்னொரு பொண்ணுகிட்ட சண்டை போடுதா? எங்க அந்த பொண்ணை போய் கூட்டினா போய் இழுத்துன்னு வா.
வந்துட்டாங்க. ஏய் நான் நீ உனக்கு நான் வந்து என் நகையே கொடுத்து 10 லட்சத்துக்கு உனக்கு நான் மன்னிச்சு விட்டா ஒரு 100 ரூபாய்க்கு போய் ஒரு பொண்ணுகிட்ட போய் சண்டை போட்டுக்கிறியா? என்ன கதை? அப்படிலாம் இல்லைம்மா. நான் அப்படியே எல்லாம் இல்லை நொப்படியா இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்து புலமேனுக்கிறேன். இதெல்லாம் சரிப்படாது. போய் உனக்கு போய் மன்னிச்சு விட்டேன் இரு, இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் சொல்றேன் இரு. இதெல்லாம் சரிப்படாது. நீ இப்போ ஜெயிலுக்கு போ. இரு ஃபோன் பண்றேன். ஹலோ போலீஸ், அதோ வாங்க வாங்க வாங்க, இங்க ஒருத்தர் பொண்ணை அரெஸ்ட் பண்ணு, வாங்க சீக்கிரம் வாங்க. யாரும்மா வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணது? தோ வாங்க மேடம், இந்த பொண்ணு தான். நான் நகை கொடுத்தேன், 10 லட்சத்துக்கு நகத்தை கொடுத்தா அது ஏமாத்திட்டு என்கிட்ட கொடுக்கவே மாட்டேங்கிறேன். முதல்ல அவளை போய் அரெஸ்ட் பண்ணுங்க. அப்படியா? வாங்க. எல்லாம் கிளம்பு. ஓகே குட்டீஸ், எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணிங்களா? ஸ்கிட்லாம் பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருந்துச்சா அன்சி ஸ்கிட்டு? ஆங்க்கா. ஓகே அன்சி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஸ்டோரி தான்க்கா பார்க்க போகிறோம். ஆமாம், ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். நம்ம எஸ்தரக்கா நம்ம ஸ்கிட்லேருந்து உங்களுக்கு என்னென்னலாம் புரிஞ்சுது, அந்தேன் வந்து இந்த மன்னிப்பை குறித்து நம்ம என்ன தான் ஸ்டோரி கேட்க போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம எஸ்தரக்கா வராங்க. நீங்கள் என்ன பண்ணணும் குட்டீஸ், கவனமாக அதை வந்து கேட்கணும். ஓகேவா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் கத்திற்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இந்த நாளில் நம்ம வந்து மன்னிப்பு குறித்து தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த நாளில் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதை பிடிச்சி நீங்கள் வந்து என்ன பார்த்துட்ருக்கீங்க? ஸ்கிட்டு பார்த்தீங்க, நெக்ஸ்ட் வந்து சாங்ஸ் கேட்டிங்க, டான்ஸ் எல்லாம் கூட சூப்பராக ஆனீங்க இல்லைங்களா? இந்த நாளில் நம்ம வந்து ஒரு வசனத்தின் மூலிமா நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வசனம் படிச்சிடலாமா? ஓகே. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மறுபடியும் கேட்கலாமா குட்டீஸ்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். ஓகே, இது மூலிமா நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மூலிமா தான் நம்ம வந்து இப்போ ஸ்கிட்டில் நீங்கள்லாம் கேட்டிங்க இல்லையா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா வந்து ஒரு பெரிய ராஜா. அவருக்கு வந்து கூட வந்து வேலையாட்கள்லாம் இருந்தாங்களாம். அவர் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ராஜா. இதே மாதிரி தான் இந்த ஸ்கிட்டில் நடந்தது போலவே தான் இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட வேலை செய்கிறவர் வந்து கேட்டாராம், எனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அப்படி கேட்கும்போது வந்து சரி 10 லட்ச ரூபாய் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு வந்து இப்போ அகைன் வந்து அந்த ஸ்கிட்டில் நடந்தது போலவே தான் அதே போல் வந்து அவங்க 10 லட்ச ரூபாய் கொடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்க போயிட்டு வந்து ஒரு மாதம் கழித்து வந்து மறுபடியும் அந்த பணத்தை கேட்கும்போது அவங்க வந்து கொடுக்கவே இல்லை. எனக்கு கஷ்டம், என் குடும்பத்தில் கஷ்டம், என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த 10 லட்சம் மன்னிச்சு விட்டார் பார்த்தீங்களா? மறுபடியும் அவங்க வந்து கேட்கும்போது இந்த 10 லட்சம் கடனையும் வந்து அந்த ராஜா வந்து அவங்களுக்கு வந்து மன்னிச்சு விட்டுறாரு. இப்படி மன்னிச்சு விடும்போது அந்த மன்னித்து விட்டு அந்த வேலைக்காரர் வந்து வெளியில் போயிட்டு இருக்கும்போது அவர் வழியாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வராங்க. அந்த வேலைக்காரருக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்துட்டு ஐயா எனக்கு வந்து ஒரு 100 ரூபாய் கடன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவருக்கு வந்து கேட்கும் போது 100 ரூபாய் தானே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு வந்து இப்போ அகைன் வந்து இவங்க வந்து 100 ரூபாய் கொடுத்தவங்ககிட்ட இவங்க ரிட்டர்ன் போய் அவங்க அந்த 100 ரூபாய் கடன் அவங்க கொடுத்தவங்ககிட்ட கேட்கும்போது அவங்களால திருப்பி கொடுக்க முடியல. ஐயா என்னால் இந்த முறை அந்த 100 ரூபாய் கொடுக்க முடியல, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, நான் எப்படியாச்சும் அந்த காசை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ரைட்டாக அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப பேசுகிறாரு. அவர் ரூடாக பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்குள்ள அப்படியே ரொம்ப அதெல்லாம் பக்கத்துலேருந்து அந்த ராஜாவுடைய வேலைக்காரர் ஒருத்தர் வந்து அவரை பார்த்துட்டு போயிட்டு அதை போய் ராஜா கிட்டே சொல்கிறாங்க. ராஜா நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தொகையை வந்து ஒரு 10 லட்சம் கடனையே நீங்கள் அவங்களுக்கு மன்னிச்சு விட்டீங்க. இந்த ராஜா இந்த வேலைக்காரர் பார்த்தீங்களா ஒரு 100 ரூபாய் தான் வாங்கினாங்க, ஆனால் அவங்களே வந்து அவங்களுக்கு வந்து மன்னிக்கக்கூடிய மனநிலைமை வந்து அவங்கக்கிட்ட இல்லை. அவங்க வந்து ரொம்ப வந்து அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த 100 ரூபாய் கொடுங்க, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, நீங்கள் என்னென்னு கேளுங்க ராஜா அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து யாரங்க அவங்கள போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரவங்கிட்ட ராஜா கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களே அந்த வேலைக்காரரை போய் கூட்டிகிட்டு வாங்க, அந்த 10 லட்ச ரூபாய் கடன் கொடுத்தவங்கள போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் வரும்பொழுது அவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன நான் உனக்கு 10 லட்ச ரூபாய் கடனே நான் உனக்கு மன்னித்து விட்டுட்டேன், நீ என்ன அந்த ஒரு 100 ரூபாய் கடனை மன்னிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ராஜா வந்து ஒரு கடும் கோபமாக அவர் வந்து இவருக்கு இறங்கினார் இல்லையா? எவ்வளோ பெரிய தொகை, அந்த 10 லட்சம் பெருசா 100 ரூபாய் பெருசா? 10 லட்சம் தானே பெருசு, அவ்வளோ பெரிய கடனையும் அவங்க மன்னிச்சு விட்டாங்க, 100 ரூபாய் தானே இவர் விட்டுருக்கலாம்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து அந்த மன்னிக்கிற குணன்றது வந்து அவர்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. இப்படியா வந்து இருக்கும்போது அந்த 100
அந்த 10 லட்ச ரூபாய் கடனை வந்து நீ எனக்கு கொடுக்கவே இல்லை, நான் உனக்கு மன்னிச்சேன், நீ வந்து மன்னிக்கவே இல்லை, நான் இதுக்கப்புறம் வந்து உன்னை நான் மன்னிக்கிற மாதிரி இல்லை, யாரை அங்கே இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ்கிட்ட இவங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதே தான் பைபிள்லேயும் வந்து இதே மாதிரி ஒரு கதை இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நீங்களும் யாராச்சும் வந்து மற்றவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து கோபமாக இருந்திருப்பாங்க, இல்லை ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சண்டை போட்டிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு டென்ஷனில் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பேசாமே கூட இருந்திருக்கலாம். ஆனால் வந்து நம்ம அவங்களை என்ன பண்ணணும், நம்ம வந்து மன்னிக்கணும். ஒரு முறையா 2 முறையா, பாட்டில் கூட நீங்கள் கேட்டிங்க இல்லையா, ஒரு முறை இல்லை. பேதுரு வந்து இப்படியே தான் பைபிள் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. பேதுரு வந்து ஏசப்பா கிட்ட வந்து கேட்பார், ஏசப்பா நம்ம வந்து ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட தப்பு பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னா அவங்கள நம்ம எத்தனை முறை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 7 முறையே ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏசப்பா சொல்லுவார், 7 முறை இல்லை 70 முறை நம்ம வந்து அவங்கள மன்னிக்கணும். இப்படியா வந்து ஏசப்பா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏசப்பா கூட சிலுவையில் அறையும் போது முதலாவது வார்த்தை அவங்கள வந்து ஏசப்பாவே வந்து அந்த சிலுவையில் அறையக்கூடிய அந்த குற்றவாளிகள் வந்து எல்லாமே அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே அவங்கள வந்து கைது பண்ணிட்டு ஏசப்பாவை போய் சிலுவையில் அறையும் போது அங்கே கூட இருக்கிற எல்லாருமே வந்து ஏசப்பா வந்து மன்னிச்சார். அவங்கள அடித்தாங்க, அவங்கள துன்பப்படுத்தினாங்க, ஏசப்பாவை எல்லாம் எவ்வளவோ பாடுகளை படுத்தினாங்க, எவ்வளவோ கஷ்டப்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட எல்லாருமே வந்து ஏசப்பா என்ன பண்ணார், மன்னித்தார். அதே போல் நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், நம்ம வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், அவங்கள நம்ம வந்து மன்னிக்க முடியாத ஒரு பாவத்தை கூட அவங்க பண்ணியிருக்கலாம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், அவங்கள வந்து நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கலாமா? மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். இப்போ நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு முதலாவது நம்ம மற்றவங்க செஞ்ச தப்பை வந்து நம்ம மன்னிக்கும் பொழுது தான் ஏசப்பா உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் நம்மளுக்கும் சொல்லிக் கொடுக்குது. இதுலேருந்து நம்மளும் என்ன கற்றுக்குறோம், பிறரை நம்ம வந்து எல்லாருமே வந்து நேசிக்கணும். அவங்கள செய்த தப்பிதங்களை அவங்க வந்து நம்மக்கிட்ட சாரி கேட்கும்போது ஓகே அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம லாஸ்ட்டு செக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். எல்லோரும் என்னோட கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறீங்களா? ஓகே, ப்ரேயர் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்குதான் பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அப்பா ஸ்தோத்திரிக்கிறாராச்சா, இந்த ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் வாழ்க என்று நாங்கள் வாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதுமாய் ஆண்டவரே எங்களை கண்ணீர்மணி போல பாதுகாத்தீரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல சரீர சுக பல ஜீவன் ஆரோக்கியத்தை கொடுத்தீரே ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் 2 மாதம் கழித்திருந்தாலும் ஆண்டவரே மறுபடியுமாய் வந்து நாங்கள் சண்டே கிளாஸ் ஆண்டவரே நாங்கள் செய்யும்படியாக கர்த்தர் நீர் பாராட்டி எனக்கு கிருபைகளுக்காக நாங்கள் அப்பா நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் கூட ராஜா புதிதாய் ஆண்டவரே அப்பா ஸ்கூலுக்கு ஆண்டவரே சென்றிருப்பாங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அவர்கள் படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது அப்பா அப்படி கிருபையில் கரமகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் கர்த்தர் நீர் கொடுத்து, தெளிந்த புத்தியை கர்த்தர் நீர் கொடுத்து படிப்பில் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சிறந்து விளங்க என் தேவன் கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறாராச்சா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தகப்பனே அவர்கள் பிறரை மன்னிக்க முடியாமல் ஆண்டவரே ஒரு அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஒரு சூழ்நிலையில் அவர்கள் ஆளாகி இருப்பார்களானால் ஆண்டவரே இந்த கதையின் மூலமாக இந்த வசனத்தின் மூலமாக அவர்கள் கேட்டு அவர்கள் அப்பா ஸ்தோத்திரிக்கிற மனுஷருடைய தப்பிதங்களை அவர்கள் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் மன்னிக்கும் பொழுது அப்பா அவர்கள் செய்த தவறுகளை அவர்கள் செய்த பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா நீ மன்னிக்கிற பரமபிதாவாக இருந்த ஆண்டவரே அப்பா அந்த இடத்துல நீர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறாராச்சா, நீர் மன்னிக்கிற தேவனாய் ஆண்டவரே அப்பா நீர் இருக்கிறீர் என்பதை அவர்களும் அறிந்து கொண்டு அவர்கள் பிறரை மன்னிக்க என் தேவன் கிருபை செய்யுங்க. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறாராச்சா, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கு நீர் மன்னிக்கிறவ தகப்பனே, அப்பா உம்முடைய நாமமே மன்னிக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறாராச்சா. அவ்வியானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே கூட தகப்பனே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென்.